பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, கர்த்தர் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குகிறார். ஒரு திருப்தியான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்கிறாரு, ஆசீர்வாதம் தருகிறார். முழுமையான திருப்தி இருக்குதா? இல்லை, ஏதோ ஒரு பகுதியில் குறைபாடு இருக்கதான் செய்யுது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், திருப்தியான ஒரு ஆசீர்வாதம். தேவன் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர், உங்களுக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உங்க மேல எவ்வளவு அன்பு அக்கறையும் வச்சிருப்பாரு. உங்களை திருப்தியா ஆசீர்வதிக்க விரும்புவார் இல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திருப்தியாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். நீ வேதத்துல பாருங்க, மத்தேயு 14 அதிகாரத்துல இயேசு வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது திரளான மக்கள், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க பசியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்படனே ஆண்டவர் சொல்றார், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அதை கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லவில்லை. திருப்தியாய் சாப்பிடும் அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். வேதத்துல வாசிக்கிறோம், அவங்க திருப்தியாய் சாப்பிட்டு, அப்பா போதும்பா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்ற அளவிற்கு திருப்தியாய் கொடுத்து மீதியான துணிக்கைகளை எடுக்க வைத்தார். உங்க வாழ்க்கையில திருப்தியான ஆசீர்வாதம். ஏதோ ஒரு காரியத்துல குறைவு இருக்குது, ஆண்டவர் சொல்றார், என் மகனே, மகளே, நீ திருப்தி அடையும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும் ஆண்டவரே, எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் தந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் சம்பூர்ணமாய் தருகிறவர். பாருங்களேன், ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரே கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவர் எது கொடுத்தாலும் நிரம்பி வழியும்படி சம்பூர்ணமாய் தருவார். உங்க வாழ்க்கையில ஞானம் வேணுமா, சுகம் வேணுமா, பலம் வேணுமா, கடன் பிரச்சனை தீரணுமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா, ஊழியத்தில் ஆசீர்வாதம் வேணுமா, திருப்தியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். விசுவாசிங்க. அப்படி இருதயத்துல கை வைத்து, ஆண்டவரே, என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்க, என்னை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நிரம்பி வழியும்படி திருப்தியாய் மகிழ்ந்திருக்கும்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.